ஹாய் ஹலோ வணக்கம். ரியல்மி தரப்பில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா Realme 5 Pro அப்படிங்கிற ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன் வந்து விட்டுருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டான Realme XT அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Realme XT ஃபோன் வந்து Realme 5 Proட பெட்டராக இருக்குமா? ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பொறுத்த முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Realme XT ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன் லுக்கில் எஸ் ஃபினிஷோட வருது. ஸோ பார்க்கறதுக்கு தாறுமாறாக இருந்தாலும் கொஞ்சம் பில்டில் வந்து பின்னாடி கிளாஸ் கொடுக்கல, அதோட டவுன் சைட் என்ன சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இதோட திக்னஸ் வந்து பார்க்கல 8.6 mm திக்னஸ் இருக்குது. வெயிட்டும் 184 கிராம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்லீக் ஆகும். ப்ளஸ் வெயிட்டும் ஓரளவு கம்மியாகவே இங்கே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் வைஸ் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கல, இங்கே Realme XTயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6.4 inch Full HD+ ரெசல்யூஷன் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்லாம் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளேயோட கலர் வைப்ரன்சி பற்றி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுக்கல, மேலே வந்து ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் ஜென் எக்ஸ்ட்ரா கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன டவுன் சைட்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது 85% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப தாறுமாறாகவும் இருக்குது, ரொம்ப இமர்சிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே பர்ஸ்பெக்டிவும் பார்க்கும்போது இங்கே வந்து கலர்ஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. டிஸ்பிளேவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல, இங்கே வந்து Realme 5 Pro Realme Xல இருக்குது அதே Snapdragon 712 அந்த ப்ராசர் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். அதே நாளி 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருந்தால பேட்டரி லைஃபும் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். டே டு டே டாஸ்க் ஆகட்டும், கேமிங், இதுக்கப்புறம் எவ்ரிடே யூசேஜ் ஆப்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இந்த ப்ராசரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கேமிங்னு சொல்லும் போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 616 GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃப்ளூயிடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த Snapdragon 712 வந்து இந்த XTயில் கொடுத்துருக்கனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இங்கே வந்து பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பிரைமரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் GW1 சென்சார் 64 MP கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிறப்பம்சம்னே சொல்லலாம். ஸோ செகண்டரி கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும், தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சார், ஃபோர்த் கேமரா வந்து ஒரு 2 MP மைக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ சென்சார் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக்ரோ ஷாட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். செல்ஃபின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 MP f2.2 அபர்ச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்சாரும் வந்து ரொம்பவே நல்லாவே ஷூட் எடுக்குது. ஸோ கேமரா பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது Realme XTயில் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க Realme 5 Proவை கம்பேர் பண்ணையில். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 6 GB RAM 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மற்றும் 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 வேரியன்ட் வருது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 256 GB வரைக்கும் நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.1 அப்படிங்கிறனால ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் ரெண்டரிங் ஸ்பீட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப வேகமாக நடக்குது. ஸோ ஃபோனும் வந்து ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிம் போட்டுக்க முடியும். அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Android 9 Pieல வந்து ரன்னாகும் சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் ColorOS 6.1ல வந்து இது ரன்னாகும் சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல, இந்த Realme XTயில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்னை விட கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி டைப் C சார்ஜிங் போட்டிருக்கு, அது மூலியமாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பர் VOOC Flash சார்ஜ் 3.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக வந்து இந்த பேட்டரியை ரொம்பவே வேகமாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ வந்து Snapdragon 712 ப்ராசஸர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணல, இங்கே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லாவே வேலை செய்யும்னு சொல்லலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த Realme XT வந்து லாஸ்ட் ஜென் Realme X மாதிரியே ஒரு 17,000 அப்படிங்கிற விலைக்கு வந்து கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ Snapdragon 712 அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இதெல்லாம் கம்பேர் பண்ணல இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வருத்துனே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோவில் வந்து Realme XT வந்து ஒரு சில இடங்களில் வந்து Realme 5 Pro விட கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோன்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக Realme 5 Pro வந்து ரொம்ப தாறுமாறு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறது பிகேடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.